நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா? திரு அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடியது இதன் பின்னணி என்ன நினைக்கிறீங்க? இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இபிஎஸ் எதிர்ப்பை கடுமையாக முன்னெடுக்கிறது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான இது ரன் ஆஃப் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கான ஒரு அந்த அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு தகராறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்கல. இது வந்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமா? அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி? அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும். அதிமுக வந்து எப்படியாவது பின்னுக்கு தள்ளிட்டு அதை அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருக்காங்க. அவங்களுடைய செல்வாக்கை குறைக்கிறது ஒரு முக்கியமான வேலையை அவர் நினச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அது என்னென்னா அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் அதிமுக வந்து மோசமாக பேசுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம அதையும் இபிஎஸ்லாம் ஓபிஎஸ்லாம் அதை கேட்டுட்ருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயனளிக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து அரசியலில் வந்து யார் கூட சேருவாங்க எப்போ சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து பதில் சொல்கிறாரு அண்ணாமலைக்கு, அண்ணாமலை இபிஎஸ்ஸை தாக்குறாரு. ஆனால் மேலேருந்து வர டெல்லியிலேருந்து வர எந்த ஒரு தலைவரோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த பாஜக தலைவரோ அதிமுக பற்றி வாயை திறக்கலை. இப்போ ராஜ்யசபாவில் கூட இப்போது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தம்பித்துறை ஒரு வாரத்தை மோடி கவர்மெண்ட்டை பற்றி பேசலை. எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சபோது அவரும் கலந்துக்கவும் இல்லை. ஆக்சுவலாக அவரும் சிவி சண்முகமும் மத்திய பாஜக அப்படிங்கிறதுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. மத்திய பாஜகவுக்கு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உங்களுக்கு இருக்குது. அது பயம் காரணமாக இல்லை, பயம் காரணமாக இருக்கா, இடிசிபிஐ பயம் காரணமாக இருக்கா, இல்லை வேறு காரணமாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ மத்திய அரசோட அவங்களுக்கு ஒரு அண்டர் கரண்ட்டாக வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அது சந்தேகமே இல்லை. ஒன்ஸ் அண்ணாமலை இஸ் அவுட் ஆஃப் த சீன் வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மாதம் 4 மாதம் அங்கேயே போராடுறாங்க இல்லையா, அப்போது சீன் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் இங்கே இல்லைன்னா அதிமுக பாஜக உறவே மாறிடுன்றீங்களா? மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியல. அரசியல் எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க. 99 வந்து ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, என் வாழ்நாளில் இனிமேல் நான் கூட்டணியே பாஜகவோட கிடையாதுன்னு 2004 ஏன் வச்சிங்க? எதுவுமே இப்போ அதான பழனிசாமி சொல்கிறாரு, 26லையும் கிடையாதுன்னு தானே சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? நம்ம அரசியலில் வி கேனாட் டேக் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். அது நம்பவே முடியாது. ஏன்னா அப்போ இருக்கிற சூழல் யார் கூட யார் சேர்ந்தால் எத்தனை சீட் வரும் அதுதான் முக்கியமே தவிர பாஜகவுக்கு இப்போ அண்ணாமலையே முக்கியமாக இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியம். அதுதான் அந்த தேர்தலில் என்ன நம்ம வெற்றி பெற முடியும், எப்படி வெற்றி பெற முடியும். இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை மேலே பாஜக ஹைகமாண்டுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. அப்படியா தவறாக ஒரு வழி நடத்திட்டாருன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அது வந்து இப்போ பிரதமரை ஏமாத்திட்டாருன்னு ஏன் சொல்கிறார்? பிரதமர் வந்து ராஜ்பவனில் 12:45 வரையும் வெயிட் பண்ணியிருந்தாருன்னு ஒருத்தர் பாஜகவில் சொல்கிறார். இவருக்காக வெயிட் பண்ணியிருந்தார், எடப்பாடிக்காக வெயிட் பண்ணியிருந்தாருன்னு. எடப்பாடி போகல அப்படின்னாங்க. இப்போ பாஜக ஹைகமாண்ட் ஏதோ இவர்கிட்ட எதிர்பார்த்துருக்கு. இவர் சொன்ன ஒரே கண்டிஷன் அண்ணாமலையை ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதுக்கு அதில் தான் அந்த கூட்டணி போச்சே தவிர மற்றபடி அது கூட்டணி சேர வேண்டிய நிலை தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் அமித்ஷா பக்கத்தில் கூட்டி வச்சு பேசினாரு, மோடி பக்கத்தில் கூட்டி வச்சு எல்லாமே நடந்தது இல்லையா? அதனால இந்த அண்ணாமலை அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு, மோடி உங்களை எந்த இடத்துல கூப்பிட்டு வச்சிருந்தாரு, இதை நம்ம திரையில கூட பார்க்க முடியுது அவர் பக்கத்தில் நிற்கிறத, அப்படி வந்து வச்சிருந்தாரு. ஆனால் நீங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டீங்க, நீங்க மோடிக்கு என்ன பரிசு கொடுத்தீங்க அப்படின்னு பதில் இதுதான் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறாரு. மோடியை பற்றி டெல்லி பாஜகவை பற்றி ஒன்றுமே பேசாமல் இருக்கிறாரு. அதுவே பெரிய விஷயம் தானே. எடப்பாடி பேசாத இருக்கிறது, இவரை பற்றி தானே பேசுகிறார். அதை அவங்கள பற்றி எதுவுமே பேசல, எந்த விமர்சனமும் வைக்க மாட்டேன். இன்னொன்று எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற இது என்னன்னா, அவர் கட்சி வந்து பலவீனமாக போயிட்டு இருக்கு. அவருடைய கட்சி பலவீனமாக, அது ஒரு முக்கியமான காரணம். வாட் இஸ் சேயிங் அதிமுக வந்து பலவீனம் அடையுது, அது உண்மை. தொண்டர்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க, அப்ப அவங்க எங்களை நோக்கி வராங்கன்னு ஒரு கிளைம் பண்றாரு. அவங்கள நோக்கி போறாங்களான்றது தெரியாது. ஆனால் அது வந்து டு பி வெரிஃபைடு. அது ஆக்சுவலாக அது வந்து உண்மையாக சொல்ல முடியாது. அவங்கள நோக்கி போயிருந்தால் அவங்க நல்ல பலம் பெற்று 11% 20% கூட வாங்கியிருக்கலாமே. அது இல்லை. இன்றைக்கும் 2வது பெரிய கட்சி அதிமுகவாக இருக்குது. அது பலம் குறைந்திருக்கு என்பது உண்மை. அது ஒரு சீட் கூட போன வாட்டி வாங்கலன்றது உண்மை. சவுத்தில் வந்து ரொம்ப மோசமாக ஓட்டுகள் வாங்கினாங்கிறது உண்மை. அதுக்கு பேன் தமிழ்நாட்டில் வந்து ஆதரவு குறைஞ்சிருக்குன்றதும் உண்மை தான். அப்போ நீங்கள் வந்து பலவீனமாக கீழே போயிட்டு இருக்கும்போது பாஜக என்கிற கட்சி அது வந்து உங்களை வந்து இன்னும் கீழே இறக்கி அது 2வது இடத்துக்கு வரதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கும்போது, அதனால தான் வந்து பெரும்பாலும் பாஜக ஹைகமாண்ட் வந்து அண்ணாமலையை ஃப்ரீயாக விட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, எது பண்ணாலுமே அவர் நம்ம கட்சிக்காக தானே பண்ணுறாரு அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நீங்கள் என்ன வேணால் தாக்கிக்கோங்க, அவங்க நம்மளை தாக்க மாட்டாங்க, நம்ம கட்சி எப்படியாவது முன்னாடி 2வது வர முடியுமா, அந்த பாயிண்ட்ல தான் வந்து பாஜக ஹைகமாண்ட் அண்ணாமலையை வந்து ரொம்ப வந்து இழுத்து பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவர் இஷ்டத்துக்கு ஒர்க் ஆகுதா ஆகலையா, அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த எலெக்ஷன்ஸில் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக வந்து இந்த எலெக்ஷன்ஸில் ஒர்க் ஆகலை. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஒர்க் ஆகுதான்னு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா
சட்டசபை எலெக்ஷனில் ரீஜனல் பார்ட்டி தான் முக்கியம். ரீஜனல் பார்ட்டிஸ் தான் முக்கியமான பிளேயர்ஸ். இவங்க வந்து நேஷனல் பார்ட்டிஸ்லாம் வந்து ஒரு சபார்டினேட் ரோல் தான் அவங்க எடுக்க முடியும். அதனால வந்து நிச்சயமாக வந்து இந்த இது வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸில் இவங்க எடுக்கிற விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. 2 பாயிண்ட்ல தான் நம்ம வந்து விஷயம், ஒரே 2 பாயிண்ட் தாங்க. அதிமுக பலவீனமா இருக்குன்னு அண்ணாமலை நினைக்கிறார். ஸோ அதனால ஓங்கி அடிச்சு அது இன்னும் கொஞ்சம் அதோட பாப்புலாரிட்டியை குறைக்கணும்னு பார்க்குறாரு. அண்ணாமலை சீன்லேருந்து நகர்த்தணுன்றது அதிமுகவுடைய எண்ணம். அது வந்து நடக்கல. இப்போ 4 மாசம் 6 மாசம் போகும்போது சீன் வந்து கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். திரு கோலப்பன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, அதிமுகவை அவர் பலவீனமா பேசுறாரு, அதிமுக பின்னாடி போயிடும், ஒன்றும் இல்லாம போயிடும்னு அண்ணாமலை சொல்றாரு. அவர் கூட பக்கத்துல உட்காந்துருக்கிறீங்களே எப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதிமுக அதாவது அதிமுக வந்து துணிச்சல் இல்லைன்னு சொல்லும் போதே நாங்கள் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். நேற்றே நாங்கள்லாம் தெரிவிச்சிருக்கோம், அண்ணாமலைக்கு தெரிவிச்சிருக்கோம். எடப்பாடி பழனிசாமிங்கிற திமுக, எடப்பாடி திமுகவுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, எடப்பாடி திமுகன்னு சொல்லுங்க. அதை வந்து அண்ணா திமுக சொல்லக்கூடாது. அண்ணா திமுக தொண்டர்கள் எத்தனை ஒன்றரை கோடி தொண்டர்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க தானே சார் அண்ணா திமுக. ரெட்டையில எங்க இருக்கோ அதானே சார் திரும்பி சொல்றோம். இப்பதான் இன்னைக்கு தான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்க ரெட்டையில வாங்கிட்டு வந்திருங்க, நீங்க தான் அண்ணா திமுக, நானும் சொல்றேன். காலங்கள் வரும், காலங்கள் காட்சிகள் மாறும். நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு தான் நாங்க படிச்சு சொன்னோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில அண்ணன் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்து அரசியல் அனுபவம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கை காட்டப்பட்டவர் படித்து சொன்னார், காங்கிரஸ் தேசிய கட்சி நிற்குது, நீங்களும் நில்லுங்க, நாங்கள் ஆதரவு கொடுப்போம்ங்கிறத நாங்கள் மறைமுகமாக சொன்னோம். இவர் தான் இப்போ சொன்னது இப்போ வெளியில் வந்துருச்சுல்ல, அண்ணாமலை இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்போ தான் சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவோ கேட்கல, ஈரோடு ரகசியம் சொல்லி சிதம்பரம் ரகசியத்தை உடைச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, அவங்க அம்மா வீடு இருக்கு. அன்னைக்கு உண்மைதான். ஏன்னா அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ணன் குலத்துக்கு எல்லாம் ஒரு லெட்டர் எழுதி பரவலாக ஓடிட்டு இருந்து ஃபேக்குன்னு சொன்னா கூட நீங்க கூட இப்போ அது உண்மையா வருதுல்ல. நான் என்ன கேட்குறேன், அது உண்மையா வருதுல்ல. இப்போ அன்னைக்கு இவருக்காக ஓட்டு கேட்டு தெருவா போனவர் அண்ணாமலை தான். ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டுக்கன்னு சொல்லி தெருவா போனவரும் அண்ணாமலை தான். இன்னைக்கு அதே அண்ணாமலை தான் என்ன சொல்றாரு, ஈரோடு ரகசியத்தை வெளியிடுறாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்க வந்து ஒதுங்கிட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதனால ரெட்டைலைகளை வாங்கி கொடுத்தப்பட்டது. ரெட்டைலையை வாங்கி கொடுத்து, சின்னத்தை வாங்கி கொடுத்து, கட்சியும் கொடுத்து அங்க வந்து காப்பாற்றப்பட்டது. டெபாசிட் இழக்காம மான மரியாதையோட காப்பாற்றப்பட்டது. நீங்க போட்டி வேட்பாளர் போட்டு நின்றுட்டீங்கன்னா ஈரோடுல ஜெயிச்சிருப்பீங்களா? ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நான் என்ன சொல்றேன், நாங்க தான் இப்பவும் சொல்றோமே, ஒன்னுச்சாதாங்க ஜெயிக்க முடியும் தானே எங்களுடைய கருத்து. கட்சி ஒருங்கிணைக்கணும், தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் நாங்க சொல்ல, ஒரு 5-10 நிர்வாகிகளை தள்ளுங்க, மிச்சம் இருக்கிற தொண்டர்கள் ஒன்றிணையணும். தொண்டர்கள் பாதை மாதிரி நிக்கிறாங்க 4 இடத்துல. அதனால அவர் அண்ணாமலை சொல்ற மாதிரியோ இல்ல இவங்க அண்ணன் சொல்ற மாதிரியோ உடனே எல்லாரும் மாற்று கட்சிக்கு போயிட மாட்டான். இந்த கட்சியில விளைச்சவன், இந்த கட்சியில உருவானவன், இந்த கட்சியில கடைசி வரைக்கும் போராடுவன சொல்லி இன்னொரு கட்சிக்கு போக மாட்டான். அதனாலதான் நாங்க என்ன சொல்லுவோம், அதிமுகவோட பலம் இருக்கு, அந்த பலத்தை வீணடிக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே திரும்பி நீங்க வந்து தன்னோட சூழ்நிலத்தில் மொத்தம் இப்ப அவரே என்ன சொல்றாரு, நான் வந்து இடைத்தேர்தலில் 9 தொகுதி ஜெயிச்சேங்கிறாரு, 9 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சேங்கிறாரு. 20ல 9 ஜெயிச்சது என்னங்க? அது நீங்க முதலமைச்சரா இருந்துகிட்டு இன்னைக்கு தான் அவரு சொன்னாரு. நான் தான் சில மேடைகள்ல சொல்லியிருக்கேன், எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி வாடகை வாயர்களை வச்சிருக்காரு. இன்னைக்கு அவரே சொல்றாரு, வாடகை வாயில வடச்சு விடுற வேலைகளை பண்ணாதீங்கன்னு சொல்ற மாதிரி நாங்க அவரை சொன்னோம். வாயில வடச்சு ஒரு கோஷ்டியால வச்சிருக்காருன்னு இன்னைக்கு தாங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேளுங்களா, அவர்கிட்ட கேளுங்க எங்க நடந்துச்சு. எம்பி தேர்தலுக்கு எம்பிக்கு நாங்கெல்லாம் பணம் கட்டுறோம், அப்ப வந்து விருப்ப மனு வாங்குறாரு, ஒரே நாள் முடிச்சுட்டு அவரு மைக் எடுத்து முடிச்சு ரைட் போங்க இல்லன்னு சொல்லுங்க. 50% இவர் ஓபிஎஸ் கூட இருந்தவர் தான். நான் என்ன சொல்றேன், இவருக்கே பதவி போடுறதுக்கு வாசல்ல காத்துட்டாரு ஓபிஎஸ் வீட்டுல. 5 மண்டல பிரிவுகளா போட்டாரு. இங்க இருந்து கோயம்புத்தூர் மண்டலத்தை எல்லாம் மாத்தி போட்டாங்க. நடந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வரணுமா? சும்மா மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு தொத்தாம்புலியா பட்ட தோல்விகளையும் மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம உட்கார கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.